கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்படி என்றால் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்க மாட்டாரா? அப்படி அல்ல. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். பாருங்க, பொதுவாக நம் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஏதாகிலும் ஒரு நமக்கு எதிர்மறையான ஒரு காரியங்கள், ஒரு அவமானம் உள்ள ஒரு காரியங்கள் நம் வாழ்க்கையில நேரிடும் பொழுது நாம் பொதுவாக செய்கிற காரியம் என்ன? நமக்கு நெருக்கமானவர்களிடத்துல ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களிடத்துல நாம போய் சொல்லுவோம். ஆனால் மறுநாள் அது ஒரு செய்தியாக மாறி விடுகிறது. இங்க வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அப்பேற்பட்ட உள்ளம் உள்ளவர்களாய், அப்பேற்பட்ட நம்ம பிரச்சனையில நிறைந்து நம்ம நொறுங்குண்ட உள்ளவர்களாக கர்த்தரிடத்துல நம்ம போய் சொல்லும் பொழுது, இப்படியாக கர்த்தர் எல்லா இடத்துல போய் சொல்லி நம்மளை அவமானப்படுத்த மாட்டாரு. மாறாக அவர் அதனுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்கத்தான் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். மனிதர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனா தீர்வுக்காக இருக்க மாட்டாங்க. அது ஒரு செய்தியாக மாறிவிட வேண்டும் என்று சொல்லிதான் இருப்பார்கள். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அதற்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, நமக்கு சமீபமா இருக்கிறார். பாருங்க, உதாரணத்திற்கு அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளை இல்லை என்று சொல்லி மலடி என்கிற ஒரு பட்டம் பெற்றவளாய், அவள் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய், மனக்லேசம் உள்ளவளாய் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறாள். அவள் கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அன்னாளுக்கு சமீபமாயிருந்து அவளுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். இதற்கு காரணம் என்ன? நாம கூட அநேக தரம் கர்த்தரிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ விண்ணப்பங்கள் செய்திருக்கிறோம், நமக்கு பதில் வரவில்லை. இது காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்னாள் கர்த்தரிடத்துல ஜெபித்து விட்டு அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இல்லை, அவள் கவலைப்படவில்லை. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவள் வந்துவிட்டால் கர்த்தரே காரியம் வாய்க்க செய்தார். ஆனா நாம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம், மீண்டும் அதையே நாம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதையே நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை நாம் கர்த்தரிடத்தை ஜெபித்து விட்டால் அதை நாம என்ன செய்ய வேண்டும்? அதை நாம கவலைப்படக்கூடாது. அந்த பயத்தை விட்டு நாம வெளியில வரணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படி என்றால் கர்த்தரை மேல நாம சார்ந்து இருக்கிறோம். இப்படி நாம ஜெபித்து விட்டு நாம சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கும் பொழுது, கண்டிப்பாக கர்த்தர் இறங்கி வந்து அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிற பிரியமான தேவச்சனம். நாளில் கூட நாம ஜெபிப்போம். ஜெபித்து நாம அதையே நினைத்து கவலைப்படாமல் கர்த்தருக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தரே நமக்கு சமீபமா இருந்து நம்முடைய காரியங்கள் வாய்க்கை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.